மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளரை அறிமுகம் செய்தும் செய்யூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளரை அறிமுகம் செய்தும் நடந்து கொண்டிருக்கிற இந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிற குருதி உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். தேர்தல் அறிவிக்கப்பட்டு விட்டது. தேர்தல் நடைமுறைகள் நடைமுறைக்கு வந்துவிட்டது. இந்த சூழலில் தமிழகம் முழுவதும் ஒரே ஒரு கட்சி தான் தனது வேட்பாளர்களை அறிமுகம் செய்து எங்களுக்கு நீங்கள் வாக்களியுங்கள் என்று கேட்டு ஒரே ஒரு கட்சி தான் பொதுக்கூட்டங்களையும் தெருமுனை கூட்டங்களையும் நடத்தி மக்கள் மன்றத்திலே நின்று கொண்டிருக்கிறது. அது நாம் தமிழர் கட்சி. அந்த வகையில் தான் இன்றைக்கு மதுராந்தகத்திலே எங்கள் கட்சியினுடைய வேட்பாளர் மதிப்புக்குரிய தம்பி ஜானகிராமன் அவர்களுக்கு வாக்கு கேட்டு இந்த கூட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய அன்பு தங்கை செய்யூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் சுவாதி லட்சுமி அவர்களை நீங்கள் ஆதரிக்க வேண்டும் என்று கேட்டு நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த மதுராந்தகத்துக்கு இன்றைக்கு பேச செல்லுகிறேன் என்ற உடனேயே ஒரு கடுமையான மன வலி ஏற்பட்டது. கடந்த ஒரு வார காலமாக, அதாவது இந்த மார்ச் மாதம் தொடங்கியதில் இருந்து தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய அக்கிரமங்கள், அநியாயங்கள், அட்டூழியங்கள் கணக்கில் அடங்காதவை. எத்தனை படுகொலைகள்! மார்ச் 2 நாங்குநேரி படுகொலை, அதன் பிறகு சிவகங்கையிலே படுகொலை, அதன் பிறகு கிருஷ்ணகிரியிலே ஒரு பாலியல் துன்புறுத்தல், அடுத்தது மதுராந்தகத்தில் என்ன கொடுமை! அதெல்லாம் 2 வயது குழந்தைய கிருஷ்ணகிரியில ஒரு திமுக 2 வயது குழந்தைய குடி போதையில அதை பாலியல் துன்புறுத்தலுக்கு உட்படுத்தி கொலை செய்திருக்கிறான் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் என்ன மாதிரியான மனநிலையை இன்றைக்கு நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அதுதான் மிகப்பெரிய கொடுமை. என் அன்பான நண்பர்களே, குமாரபாளையத்தில் ஒரு 75 வயது மூதாட்டிய உடன் இருந்த மருமகனை 55 வயது மருமகன் சிவசக்தியை கொலை செய்துவிட்டு அந்த 75 வயது அந்த மூதாட்டியை பாலியல் துன்புறுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கார். நீங்க யோசிச்சு பாருங்க, என்ன மாதிரியான ஒரு ஆட்சி அதிகாரத்துல, என்ன மாதிரியான ஒரு சட்ட ஒழுங்கு இருக்கிற ஒரு மாநிலத்துல நம்ம இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கறத நீங்க யோசிச்சு பாருங்க. மதுராந்தகத்தில் அது மாதிரிதான் ஒரு 14 வயது சிறுமி, 14 வயசு புள்ளைங்க, சின்ன பச்சை ரத்தம், அந்த பிள்ளைய கடத்தி சென்று அவளை பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கி இருக்கிறார்கள் என்று சொன்னால், இது மார்ச் மாசம் 9ஆம் தேதி கடந்த திங்கட்கிழமை இந்த மண்ணில இது இப்படி ஒரு அட்டூழியம் அநியாயம் நடந்திருக்கிறது என்று சொன்னால் வெட்கமா இல்லையா திமுகவுக்கு? நாங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு தருகிறோம் என்று சொல்வதற்கு இந்த திமுகவுக்கு வெட்கமா இல்லையா? அசிங்கமா இல்லையா? கேவலமா இல்லையா உங்களுக்கு? கருப்பு சிவப்பு வேட்டியை கட்டிட்டு அலையிற ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு பார். ஓ வீட்டு பெண் பிள்ளைக்கு நடந்தாதா உனக்கு வலிக்குமா? நான் கேட்கிறேன், உன் வீட்டு பொம்பளை பிள்ளையை தூக்கிட்டு போய் பாலியல் துன்புறுத்தல் செய்தால்தான், கற்பழித்தால்தான் உனக்கு வலிக்குமாடா? ஓ ஆட்சி அதிகாரத்துல இப்படி ஒரு கொடுமை தமிழ்நாடு முழுதும் நடந்துட்டு இருக்கு. காவல்துறை யார் கட்டுப்பாட்டுல இருக்கு? மாநில முதல்வரின் கட்டுப்பாட்டுல தானே இருக்கு. முதல்வர் என்ன பண்றாரு? வீட்டுல உட்கார்ந்து பூண்டுக்கு தோல் உரிச்சுக்கிட்டு இருக்காரா? நான் கேட்கிறேன். என் அன்பான உறவுகளை, மதுராந்தகத்தில் நடந்திருக்கக்கூடிய இந்த கொடுமைக்கு நீங்க முற்றுப்புள்ளி வைக்கணும்னா, இந்த கொடுமை நடக்க கூடாதுன்னா சொல்றாங்க செய்திகள்ல, இந்த கொடூரத்தை செய்தவன் மீது 15க்கும் மேற்பட்ட குற்ற வழக்கு இருக்கு அப்படின்னு சொல்றான். ஏண்டா 18க்கும் மேற்பட்ட குற்ற வழக்குகள் இருக்கிற ஒருத்தனை எப்படா பொது வெளியில நடமாட விட்டீங்க? யோசிச்சு பாரு. அதனால நாங்க சொல்றோம், நாங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தோம் அப்படின்னு சொன்னா, நீங்கள் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமானை தமிழகத்தின் முதலமைச்சரா நீங்க விவசாய சின்னத்திலே வாக்களித்து நீங்க தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னு சொன்னா, எங்க அண்ணன் ஆல்ரெடி சொல்றது மாதிரி முன்னாடியே சொல்லிட்டே இருக்காரு, பாலியல் குற்றங்களுக்கு
பெண்களை ஒருவன் கற்பழிக்கிறான், பெண்களை ஒருவன் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்குகிறான் என்று சொன்னால் அவன் இந்த பூமியிலே வாழ்வதற்கு தகுதியற்றவன். அவனை சுத்து கொள்ளுவாங்கிறான் எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான். நடத்தி காட்டுவோம்டா, நடத்தி காட்டும். வீட்டுல பொம்பளை புள்ள வச்சிருக்க ஒவ்வொருத்தரும், வீட்டுல பொம்பளை புள்ள வச்சிருக்க ஒரு ஆணும் பெண்ணும், உன் பொம்பளை புள்ள எதிர்காலத்துல எந்த பாலியல் துன்புறுத்தலுக்கும் இல்லாமல் சுதந்திரமா நடமாடணும், சுதந்திரமா படிக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமானை நீங்க ஆதரிங்க. என்ன காரணம்? மதுராந்தகத்துல ஒரு 14 வயசு பெண் பிள்ளை கற்பழிக்கப்பட்டிருக்கிறாள், பாலியல் துன்புறுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறாள் என்று சொன்னால் அதுக்கு 2 காரணம் தான்டா, 2 காரணம் தான் அதுக்கு. காரணம் 1, மது போதை. மது போதை, மதுவையும் போதையையும் தமிழ்நாட்டிலே நடமாட விட்டது யார்? திமுக காரன். இன்னொரு காரணம் திமுக காரன். அந்த 2 வயசு பிள்ளைய ஏண்டா கற்பனை செஞ்சு பார்க்க முடியலடா. அந்த 2 வயசு பிள்ளையை பாலியல் துன்புறுத்தல் செய்து கொலை செய்தவன் திமுக துண்ட தோல்ல போட்டுக்கிட்டு திமுக கொடி பறக்கிற காருக்கு பக்கத்தில் இன்னும் போஸ் கொடுக்கிறான். ஏண்டா பொறுக்கியலா, ஏண்டா ரவுடிகளா, இந்த மாநிலத்தை குட்டிச்சாராக்கி வச்சிருக்கீங்க. ஒரு போதை கலாச்சாரத்தை கொண்டு வந்து டாஸ்மார்க்க திறந்து வச்சு கஞ்சாவை கொண்டு வந்து இந்த மாநிலத்தை அந்த 5 வருஷத்துல கெடுத்து குட்டிச்சாராக்கி வச்சிருக்கீங்கடா. அதனாலதான்டா 2 வயசு பிள்ளைய உன் கட்சிக்காரன் எடுக்கிறான். இல்லைன்னு சொல்றதுக்கு எவனாவது ஒருத்தன் வா பாப்போம். அவன் என் கட்சிக்காரன் இல்லடான்னு சொல்றதுக்கு எவனாவது ஒருத்தன் இருந்தா வாடா. அப்ப எப்படி இருக்கு பாரு தமிழ்நாடு இன்னைக்கு நிலைமை. அதே மாதிரி என் தம்பி பேசும்போது சொன்னார் மருத்துவர் மணிமாறன், மதுராந்தகம் என்கின்ற இந்த ஊருக்கு பேரே மதுராந்தக உத்தம சோழன், பராந்தக சோழனுடைய மகன், பராந்தக சோழனின் மகன் மதுராந்தக உத்தம சோழனுடைய பேர் தான் இந்த ஏரிக்கும் இந்த ஊருக்கும் மதுராந்தகம் என்று பெயர் வந்துச்சு. அந்த மதுராந்தக உத்தம சோழன் கட்டிய அந்த ஏரி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய 25,000 ஏக்கர் நிலத்துக்கு வாழ்வாதாரத்தை கொடுத்த ஒரு ஏரி. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்கள் எல்லாரும் அந்த ஏரியை நம்பி வாழ்றான். அந்த ஏரியில இருக்கிற தண்ணி தான் இந்த பகுதியில் இருக்க மக்களுக்கு உயிர் நாடி. அந்த ஏரியை என்ன செஞ்சது? திமுக வந்த உடனே திமுக காரனுக்கு மட்டும் புதுசா யோசனை வரும். அந்த யோசனை எப்படி இருக்கும்னா, சர்க்காரியா கமிஷன் சொன்னது மாதிரி ரொம்ப சயின்டிபிக்கா இருக்கும் அந்த யோசனை எல்லாம். எவனும் அந்த குற்றத்தை கண்டுபிடிக்கவே முடியாது. அப்படி சயின்டிபிக்கா யோசிச்சு தவறு செய்வான், கொள்ளையடிப்பான், கூட்டு கொள்ளையடிப்பான். அந்த ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த உடனே அந்த ஏரி கரையில போய் நின்று யோசிச்சிருப்பான் போல இருக்கு. இந்த ஏரியை வச்சு எப்படா ஒரு 125 கோடி கொள்ளையடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஏரி கரையில போய் கையை கட்டிக்கிட்டு திமுக வேட்டியை கட்டிட்டு நின்று யோசிச்சிருப்பாங்க போல இருக்கு. மதுராந்தக சோழன் கட்டின ஏரியை வச்சு கொள்ளையடிக்கலாம் சொல்லி இந்த ஏரியை நான் தூர் வரண்டாண்டு போனான். விவசாய பெருங்குடி மக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாய சங்கங்கள் எல்லாம் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தார்கள். அந்த எதிர்ப்பை மீறி தண்ணி மொத்தத்தையும் திறந்து விட்டுட்டு நான் ஏரிய தூர்வாரன்னு சொன்னா ஒரு கொட்டு மண்வெட்டி, தஞ்சாவூர்ல சொல்லுவாங்க ஒரு கொட்டுன்னு மண்வெட்டி, ஒரு கொட்டு மண்ணை அந்த ஏரியை ஆழப்படுத்துறதுக்கு எவனாவது அள்ளி இருக்கியாடா? இது வரைக்கும் அள்ளி இருக்கியா? சொல்லு பாப்பா, யாராவது அள்ளி இருக்கியா? அந்த ஏரியை ஆழப்படுத்துவதற்கு, அந்த ஏரியிலே படிந்திருக்கிற வண்டலை அகற்றுவதற்கு, நீர் தேக்கத்தை அதிகப்படுத்த வேண்டும் என்பதற்காக அந்த ஏரியை தூர்வாரிருக்கியா? அப்ப நீ என்ன செஞ்ச? 4 வருஷமா என்ன புடுங்கி கிழிச்ச. நான் சொன்னேன்ல எப்படி கொள்ளை அடிக்கிறதுன்னு அவங்களுக்கு தான் தெரியும்னு. கொள்ளை அடிக்கிறதுக்கு அவங்களுக்கு இருக்கிறது 2 தான், 2 பொருள் பாவம். ஒன்னு சிமெண்ட், இன்னொன்னு செங்கல். சிமெண்டையும் செங்கலையும் வச்சு கட்டுவான், பில்டிங் கட்டுவான். சிமெண்டையும் செங்கலையும் வச்சு பாலம் கட்டுவான். சிமெண்டையும் செங்கலையும் வச்சு என்னென்னலாம் செய்ய முடியுமோ அத்தனையும் செய்வான். உங்க ஊருக்கு வந்து அதே சிமெண்ட் அதே செங்கலை வச்சு என்ன செஞ்சா நாங்க மதகு கட்டுறோம் அப்படின்னா
மதகு கட்டணும்னா நம்ம போராடணும். மதகு கட்ட வேண்டும் என்று நாம் போராடினோமா? திமுக காரர்களை பார்த்து கேட்கிறேன், இன்றைக்கு மதுராந்தகத்தில் வெற்றி அடைந்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினரை பார்த்து நான் கேட்கின்றேன், இங்க நாடாளுமன்ற உறுப்பினரை பார்த்து நான் கேட்கின்றேன், இந்த மக்கள் எங்களுக்கு மதகு கட்டி கொடு என்று கேட்டானா? நான் கேட்கிறேன், இந்த மக்கள் இந்த கரையை நீங்கள் மேன்மைப்படுத்தி கொடுங்கள் என்றா கேட்டான்? ஏய், பல ஆயிரம் ஆண்டுகளா நூற்றாண்டுகளா தேங்கி தேங்கி வண்டல் தேங்கி 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 ஆழம் குறைந்து விட்டது, நீர் தேக்கம் குறைந்து விட்டது. இந்த வண்டலை சுரண்டி எடுத்து இந்த ஏரியை ஆழப்படுத்தி தமிழ்நாட்டிலே 2வது பெரிய ஏரிங்க. வீராண ஏரிக்கு அப்புறம் பெரிய ஏரி இந்த ஏரி தான். 25,000 விவசாய ஏக்கருக்கு இந்த ஏரி தான் வாழ்வாதாரம். அந்த ஏரிய தூர் வராம ஏமாத்தி 5 வருஷமா கொள்ளையடிச்சு. ஆனா ஒன்னு சொல்லிட்டு போறேன் இன்னைக்கு, உங்களை நாங்க சும்மா விட மாட்டோம். இந்த மதுராந்தகம் பகுதியில் வாழுகின்ற மக்களை நீங்கள் விவசாய சின்னத்துக்கு வாக்களித்து நீங்க உண்மையாவே அந்த 25,000 ஏக்கரை நேசிக்கின்ற விவசாய பெருங்குடி மக்களாக நீங்கள் இருந்தா, நீங்கள் உண்மையாகவே அந்த ஏரிக்கு உயிர் கொடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சா, நீங்க விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போட்டு என் உயிர் அண்ணன் செந்தமிழன் சீமான நீங்க முதலமைச்சர் ஆக்குனீங்கன்னா, இன்னைக்கு இவர்கள் திருடி இருக்கக்கூடிய ஒரு ரூபாயும் நாங்கள் அவர்களிடமிருந்து திரும்ப புடுங்குவோம். விரட்டி அடித்து அவன் சேர்த்து வைத்திருக்கிற சொத்துக்களை எல்லாம் பறிமுதல் செய்து அவற்றை எல்லாம் திரும்ப வாங்குவோம். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி வாக்குறுதி கொடுப்பான். எத்தனையோ வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வாக்குறுதி கொடுப்பான், நாங்கள் ஆட்சிக்கு வந்தா, போன தடவை சொன்னான் நாங்க நீட்டை ஒழிச்சிருவோம், நாங்க வந்தா விவசாய கடன் எல்லாம் தள்ளுபடி பண்ணிடுவோம், நாங்க வந்தா அப்படி கிழித்து ஒட்டி விடுவோம், இப்படி கிழித்து நட்டி விடுவோம் என்று மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்தாங்க. இந்த வாக்குறுதி எதையாவது ஒண்ணு நிறைவேற்றினாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்ன கூட நிறைவேற்றல. நாங்க என்ன கேட்கிறோம், இந்த 5 ஆண்டு காலத்தில் நீங்கள் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி இருந்தா எதுக்குடா 5,000 ரூபாய் போடுறீங்க? கோழு பிடிக்கிற மாதிரி வீட்டுக்கு வீடு வந்து காசு கொடுக்குறிய, எதுக்கு கொடுக்குற? நீதான் சொன்ன வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்றி விட்டாய், இந்த மக்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தி விட்டாய் என்று சொன்னால் எதுக்காக கொடுக்குற? நீங்க நல்லா கேட்டுங்க என் அன்பான குருதி உறவுகளை, இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய என்னுடைய ரத்த சொந்தங்களை நல்லா கேட்டுங்க. இந்த திருட்டு புத்தி, இந்த மக்களை ஏமாற்றுகிற புத்தி இன்னைக்கு நேற்று வந்ததில்லை. இவர்களுடைய பிதா மகன் யாரு? பேரறிஞர் அண்ணாதுரை, அவரிடம் வந்ததுதான் இந்த திருட்டு புத்தி. அண்ணாதுரை சொன்னாரு, அன்றைக்கு மக்கள் பஞ்சத்தில் வாடிட்டு இருக்கும் போது சொன்னாரு, நீங்க எனக்கு ஓட்டு போட்டீங்கன்னா, உதயசூரியன்ல ஓட்டு போட்டீங்கன்னா நான் முதலமைச்சர் ஆயிட்டேன் அப்படின்னு சொன்னா ரூபாய்க்கு 3 படி அரிசி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார். பஞ்சத்தில் வாழ்ந்த என்னுடைய தாய் தமிழ் உறவுகள், என் ரத்த சொந்தங்கள் என்ன செஞ்சா? படிச்சவன் பொய் சொல்ல மாட்டான். அண்ணா எம்ஏ ஆங்கிலம் படிச்சவன், அண்ணா பொய் சொல்ல மாட்டான்னு நம்பி என்ன செஞ்சான்? உதயசூரியனுக்கு ஓட்டு போட்டான். ஆனா அண்ணா ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த 1 ரூபாய்க்கு 3 படி அரிசி குறித்து வாயை திறக்கவில்லை. அப்போ ஒரு பத்திரிகை, அப்ப அண்ணா அந்த வாக்குறுதியை கொடுக்கும் போது எந்த அளவுக்கு கொடுத்தாரு அப்படின்னு சொன்னா, ஒருவேளை நீங்கள் எனக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்கு செலுத்தி நான் தமிழகத்தின் முதலமைச்சரா நான் ரூபாய்க்கு 3 படி அரிசி கொடுக்கல அப்படின்னு சொன்னா என் சட்டையை கலட்டி முச்சந்தையில நிறுத்தி சாட்டையால் அடிங்கள் என்று சொன்னார். சொன்னவர் யாரு? பேரறிஞர் அண்ணா. படிச்சவன் போய் சொல்வானா? சொல்ல மாட்டானு. எங்கள் ரத்த சொந்தங்கள், என் தாய் தந்தை, என்னுடைய சித்தப்பன் பெரியப்பன், என் தாத்தன் பாட்டன் பூட்டெல்லாம் நம்பி உதயசூரியனுக்கு ஓட்டு போட்டான். அண்ணா ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தாரு. அப்போ ஒரு பத்திரிகையாளன் கேட்டான், அண்ணா நீங்க ஆட்சிக்கு வந்துட்டீங்க, இப்ப வரைக்கும் மக்களுக்கு ரூபாய்க்கு 1 படி 3 படி அரிசி கொடுக்கல, மக்கள் கையில் சாட்டையோடு தயாராக நிற்கிறார்கள், நீ எப்ப சட்டையை கழட்டிட்டு முச்சந்திக்கு வரப்போடான்னு அன்னைக்கு அந்த பத்திரிகையாளன் கேட்டான். அதுக்கு அண்ணா சொன்னாரு, அண்ணா என்ன சொன்னாரு?
நான் முதலமைச்சர் என்பதை மலர் கிரீடம் என்று நான் நினைத்தேன். அது முள் கிரீடம் என்பது எனக்கு இப்பொழுதுதான் புரிகிறது. ஆகவே ஒரு ரூபாய்க்கு 3 படி என்பது லட்சியம், 1 படி என்பது நிச்சயம் அப்படின்னு சொல்லி சொற்களால் விளையாடினார். உடனே திமுக அண்ணா பேரறிஞர் இங்க பாருங்க எப்படி பேசிட்டாரு, 1 ரூபாய் 3 படி லட்சியம் 1 படி நிச்சயம் என்று அண்ணா பேசிட்டாருன்னு சொல்லி இவங்க எல்லாரும் கத்துனாங்க. இந்த திருட்டு புத்தி, மக்களை ஏமாற்றுகிற புத்தி எங்க இருந்து வந்துச்சு? அண்ணா துறையிட்ட இருந்து வந்துச்சு. அது அப்படியே கலைஞர்கிட்ட வந்துச்சு. அது அப்படியே இப்ப கலைஞருடைய மகன் மு.க. ஸ்டாலினுக்கு அந்த திருட்டு புத்தி, அந்த ஏமாத்துகிற புத்தி, மக்களிடம் பொய் சொல்லுகின்ற புத்தி அவங்களுக்கு வந்திருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டில் ஒரு கட்சி புதுசா ஆரம்பிச்சா இந்த அண்ணா திமுகவுக்கும் திமுகவுக்கும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும், ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கட்சி ஒரே ஒரு எலெக்ஷன்ல நிற்கும். அந்த எலெக்ஷன்ல நின்ன உடனே கும்மாங்குத்து வாங்கிரும். எப்படி நம்ம விஜயகாந்த் வாங்கினாரோ, எப்படி நம்ம கமலஹாசன் வாங்கினாரோ, எப்படி நம்ம இதுக்கு முன்னாடி நின்னவங்க எல்லாம் வாங்கினாங்களோ, அது மாதிரி ஒரு கும்மாங்குத்து வாங்கி அந்த கட்சி அலண்டு மிரண்டு போயிடும். ஏன்டா அரசியலுக்கு வந்தோன்னு ஒரு நிலை உருவாயிடும். உருவானவன என்ன பண்ணுவான்னா, அவன் கூட்டணிக்கு போயிடுவான். யாருகிட்ட? 2 தானே வாய்ப்பே 2 தானே. ஒன்னு அண்ணா திமுக கூட்டணி, இல்லைன்னா திமுக கூட்டணி. இந்த 2 கூட்டணியில ஒரு கூட்டணிக்கு போயிடுவாங்க. அதனால எவன் கட்சி ஆரம்பிச்சாலும் அண்ணா திமுக காரனுக்கும் திமுக காரனுக்கும் எந்த கவலையும் கிடையாது. அன்பான உறவுகளை அப்படிதான் நினைச்சாங்க. சீமானையும், என் உயிர் அண்ணன் சீமானையும் அப்படிதான் நினைச்சாங்க. இவன் ஒரு கட்சி ஆரம்பிச்சு வர்றான், வந்துட்டு போறான், ஒரே ஒரு எலெக்ஷனு முடிஞ்ச உடனே நம்மள்ட்ட வந்துருவான் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா என்ன நடந்து போச்சு அப்படின்னு கேட்டா, 1% ஓட்டு வாங்கிய போதும் என் உயிர் அண்ணன் செந்தமிழன் சீனா களங்களை நடுங்களை இவர்களிடம் சென்று நான் உங்களோடு கூட்டணி வருகிறேன் என்று சொல்லவில்லை. அடுத்த தேர்தலையும் தனித்து நின்றான். பார்த்தாங்க 2 தேர்தல் தானே, வந்துருவான் அப்படின்னு உட்கார்ந்து இருந்தாங்க. நல்ல கோல்கட்டை போட்டு நல்ல பேஸ்ட வச்சு நல்லா பல்லு விளக்கி கொப்பளிச்சுட்டு எப்படியும் வந்துருவான் அப்படின்னு உட்கார்ந்து இருந்தாங்க. 2வது தேர்தலையும் போகல, 3வது தேர்தலையும் போகல, இடைத்தேர்தல்களையும் போகல, நாடாளுமன்ற தேர்தலையும் போகல. வெறும் தனி மனிதனாக தேர்தல் களத்துக்கு வந்த என் உயிரண்ணன் செந்தமிழன் சீமான் தனி மனுஷனா களத்துக்கு வந்தவன் இன்னைக்கு 36 லட்சம் தமிழர்களுடைய நன்மதிப்பை பெற்றவனாக தனித்து நிற்கின்றான். இங்கதான் ஆட்டம் கண்டுட்டாங்க. ஐயையோ போச்சு. ஏனென்றால் இதுவரை தமிழனுடைய அரசியல் வரலாற்றில் முதல் தடவையாக கோட்பாட்டு யுத்தத்தை முன் வச்சிருக்கிறான். ஜெயிக்கிறது தோக்கிறது இல்லடா, ஜெயிக்கிறது தோக்கிறது இல்ல. தமிழனுடைய எதிரியை அழிப்பது எங்கள் நோக்கம். ஏன் நாங்க தனிச்சே நிக்கிறோம்? ஒருத்தர் 2 பேரும் ஜெயிச்சு நம்ம சட்டமன்றத்துக்குள்ள போறதுனால ஒன்னும் நடக்காது. இது ஒரு கோட்பாட்டு யுத்தம். இந்த கோட்பாட்டு யுத்தத்தை நாம் தமிழர் கட்சி வீரியமாக நடத்தி கொண்டிருக்கிறது. நாங்கள் வென்றால் இந்த நிலத்தில் சொல்லப்பட்ட திராவிடம் என்கின்ற இல்லாத அந்த கோட்பாடு வீழ்ந்து விட்டது, அழிந்து விட்டது, ஒளிந்து விட்டது என்ற அர்த்தம். என் அன்பான இந்த மதுராந்தகம் பகுதியில வாழுகின்ற என் குருதி உறவுகளை நாங்க சொல்றது, நிறைய பேர் சொல்றாங்க, சீமான் உட்பட சீமான் தம்பிங்க பேசுறது பாதி புரிய மாட்டேங்குது. நிறைய சின்ன சின்ன பிள்ளைங்க எல்லாம் கூட சொல்றாங்க, அண்ணா நீங்க நல்ல நல்ல கருத்தெல்லாம் சொல்றீங்கன்னா கொஞ்சம் புரிய மாட்டேங்குதுண்ணா அப்படிங்கிறாங்க. அது ஒண்ணும் இல்லைங்க. இந்த மாநிலத்துல திராவிடம் அப்படின்னு ஒண்ணு இல்லவே இல்லை. இங்க வாழ்றவன் பூரா தமிழனுக்கும் தமிழச்சிக்கும் பிறந்தவன். மற்ற பிறமொழி பேசுகிறவர்கள் இந்த மாநிலத்துல குடிமக்களா இருக்காங்க. இப்ப கேக்குறான்ல, பிராமணர்களுக்கு ஏன் ஓட்டு கொடுத்தான்னு கேக்குறான். ஏன்டா சீட்டு கொடுத்தான், 6 சீட்டு ஏன்டா பிராமணர்களுக்கு கொடுத்தான்னு. டேய், நாங்க பிராமணர்களுக்கு மட்டும் கொடுக்கலடா, தெலுங்கர்களுக்கு கொடுத்திருக்கிறோம், மலையாளிகளுக்கு கொடுத்திருக்கிறோம், மார்வாடிகளுக்கு கொடுத்திருக்கிறோம், வடநாட்டில இருந்து வந்தவனுக்கெல்லாம் கொடுத்திருக்கிறோம். இந்த நிலப்பரப்பில் வாழுகிற, இந்த நிலப்பரப்பில் தமிழ்நாட்டின் குடிமக்கள், சிட்டிசன் ஆஃப் தமிழ்நாடு யாரெல்லாம் இருக்கானோ அவனுக்கெல்லாம் கொடுத்திருக்கிறோம். என் பாப்பா மட்டும் தமிழ்நாடு சிட்டிசன் இல்லையா? பாப்பானும் தமிழ்நாட்டின் குடிமகன் தானே, சிட்டிசன் ஆஃப் தமிழ்நாடு தானே அவனும்.
அப்ப நாங்கள் தெலுங்கர்களுக்கு கொடுக்கும்போது, கன்னர்களுக்கு கொடுக்கும்போது, மார்வாடிகளுக்கு கொடுக்கும்போது, குஜராத்திகளுக்கு கொடுக்கும்போது, சௌராஷ்டிரருக்கு கொடுக்கும்போது ஏன் பார்ப்பனனுக்கு கொடுக்க கூடாது? பார்ப்பனனுக்கு சீட்டு கொடுத்து விட்டான் என்று பேசுகின்ற பட்டியல் சமூகத்திற்காக அரசியல் செய்து கொண்டிருப்பவர்களை பார்த்து நான் கேட்கின்றேன். செந்தமிழன் சீமான் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்களை பொது தொகுதியில் நிறுத்தியிருக்கான். அது ஏண்டா உங்களுக்கு தெரியல? அது ஏண்டா உங்களுக்கு தெரியல? வெக்கமா இல்ல? வெக்கமா இல்ல? அசிங்கமா இல்ல? கேவலமா இல்ல? இத்தனை ஆண்டு கால அரசியல், உங்களுடைய அரசியல் அகராதியில் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவன பொது தொகுதியில் நிறுத்திய வரலாறு இருக்காடா? வரலாறு இருக்கா? யோசிச்சு பாரு. அதனால நாங்கள் சொல்றோம், என் அன்பான மதுராந்தகம் பகுதியில் வாழுகிற மக்களை, நாம் தமிழர் கட்சி தெல்ல தெளிவான கொள்கை முடிவுகளோடு இங்கே ஆட்சி அதிகாரத்துக்கு வரணுங்கிறதுக்காக தேர்தல் களத்தில் நிற்குது. என் உயிர் அண்ணன் செந்தமிழன் சீமான் மதுராந்தகத்திலே ஒரு படித்த வேட்பாளரை நிறுத்தியிருக்கிறார். என் உயிர் தம்பி கானகி ராமன் அவர்களை நிறுத்தியிருக்கிறார். செய்யூரிலே என் அன்பு தங்கை சுவாதி லட்சுமியை வேட்பாளராக நிறுத்தியிருக்கிறார். இவர்கள் இருவருக்கும் நீங்கள் விவசாய சின்னத்திலே வாக்களித்து எங்களை நீங்கள் வெற்றியடைய செய்தால், என் உயிர் அண்ணன் செந்தமிழன் சீமானை தமிழகத்தின் முதலமைச்சராக நீங்கள் மாற்றினால், உங்கள் வாழ்க்கையில், உங்கள் எதிர்கால பிள்ளையினுடைய வாழ்க்கையில் ஒளியேற்றுவோம், உங்கள் வாழ்க்கையை ஒரு பொன்னான வாழ்க்கையாக மாற்றி காட்டுவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நாம் தமிழர்.